கடந்த ஜூலை 12ஆம் தேதி ஜூலை 12 2025 ஆரம்பாக்கம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் ஒரு 8 வயசான சிறுமி அவங்களுக்கு ஒரு கொடூரமான செக்ஷுவல் அசால்ட் நடந்த மாதிரி தகவல் வந்தது. இமிடியேட்லி ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் போக்சோ ஆக்ட் படி ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம். அது செஞ்சின பிறகு ஸ்பாட்டுக்கு போலீஸ் போனாங்க, இன்வெஸ்டிகேஷன் கமெண்ட்ஸ் பண்ணாங்க. என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல் இருந்து ஆஃப்டர்நூன் டைம் அவங்களோட பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு எக்யூஸ்டு ஃபாலோ பண்ணி யாரும் இல்லாத ஒரு பிளேஸ், ஒரு செக்லூடட் லொக்கேஷன், அங்கே அந்த கேர்ள் சைல்டு வந்து ஃபோர்சிபிளி ட்ராக் பண்ணி ஒரு மேங்கோ குரோவ், ஒரு மாங்காய் தோப்புக்குள்ளடி கொண்டு போய் செக்ஷுவல் ஒஃபென்ஸ் பண்ணான். அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டி கடையில் ஒரு சிசிடிவி கேமரா இருந்தது. அதில் போலீஸ்க்கு ஒரு பார்ஷியலான ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சது. அது பேஸ் படி அண்ட் அந்த விக்டிமோட விசாரணையில் என்ன தெரிஞ்சதுன்னா, கொஞ்சம் நெரேட் பண்ணாங்க. அந்த அக்யூஸோட அடையாளம் அந்த விக்டிம் கொஞ்சம் நெரேட் பண்ணாங்க. ஸோ இது இருக்கிற தகவல் படி அந்த அக்யூஸ்டு தேடுறது, அந்த கேஸ் டிடெக்ட் பண்ணுற ப்ராசஸ் கமெண்ட்ஸ் பண்ணோம். இந்த கேஸ் எப்படினாலும் நம்ம டிடெக்ட் பண்ணலாம். அந்த அக்யூஸ்டு பிடிச்சிட்டு மேக்சிமம் எவ்வளோ சட்டப்படி பனிஷ்மெண்ட் வாங்க முடியுமோ அது வாங்கணும் என்கிற முடிவு பண்ணோம். கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் நிறைய எஃபர்ட்ஸ் டே அண்ட் நைட் போலீஸ் ஒர்க் பண்ணாங்க. நமக்கு இனிஷியலி என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த அக்யூஸ்டு ஒரு வேறு அதர் ஸ்டேட் சேர்ந்தவாள்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணோம். அதனால ஒரு டிஎஸ்பி தலைமையில் இருக்கிற டீம் எங்கே இந்த மாதிரி அதர் ஸ்டேட் பாப்புலேஷன் இருக்குதோ அங்கே போய் கேம்ப் பண்ணாங்க. ஃபைனலி ஒரு மோஷன் கேப்சர் கேமரா ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது அந்த கேமரால இந்த அக்யூஸ்டு ஒரு ட்ரெயினில் வந்து டோர் கிட்ட உட்காந்துட்டு இருந்தார். அது அந்த மோஷன் கேப்சர் கேமரா ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைச்சது. அந்த ட்ரெயின் வந்து ஒரு சபர்பன் ட்ரெயின் டிராவலிங் ஃப்ரம் ஷுலூர்பேட் ரயில்வே ஸ்டேஷன் டு சென்னை. ஸோ எப்படி வந்தா என்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஒஃபென்ஸ் பண்ணிட்டு எங்கே போனால் அது இட் வாஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஆர்பிஎஃப் அண்ட் ஜிஆர்பியோட ஃபர்தர் கோஆபரேஷன்னால நம்ம வந்து வி வேர் ஏபிள் டு ட்ராக் அவுட் தி ட்ரெயின். அந்த ட்ரெயின் போகிஸில் இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் பார்த்தோம். அந்த வழியில் வர எல்லா ரயில்வே ஸ்டேஷனோட சிசிடிவிஸ் பார்த்தோம். ஒரு டீம் தனியாக ட்ரெயின்குள்ளடியே மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வி ஹேட் கான்ஸ்டிடியூட்டட். என்ன எந்தெந்த ட்ரெயினில் அவர் மூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது, அடிக்கடி போவாரா, இல்லைன்னா என்னென்ன நம்ம டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அதுக்காக வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ட்ரெயின் தரோவாக செக் பண்ணோம் டே அண்ட் நைட். நைட்டு தூங்கும்போது யாராவது ஸ்டேஷன் சைடு தூங்கிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி அக்யூஸ்ட் எல்லாமே பார்த்தோம். ஆனால் இனிஷியலி ப்ரோக்ரஸ் வாஸ் லோ. ஹவெவர் டியூ டு தி டெடிகேட்டட் எஃபர்ட்ஸ் ஃபர்தரா ஒரு டீம் கான்ஸ்டிடியூட் பண்ணி ஆந்திரா சைடு அமைச்சிருந்தோம். மீன்வைல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் யூஸ் படி நமக்கு இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ், மோஷன் கேமரா கேப்சர் ஃபுட்டேஜ் அண்ட் அந்த விக்டிம் சொல்கிற அடையாளம் இதெல்லாமே பேஸ் படி ஒரு ஏஐ ஜெனரேட்டட் ஆர்டிஃபிஷியல் இமேஜ் தயார் பண்ணோம். இந்த மாதிரி அடையாளம் இருக்கிற ஆள் ஷுலூர்பேட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற மாதிரி தகவல் வந்தது. போலீஸ் டீம் போனாங்க, செக்யூர் பண்ணாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணோம். அவர் த அக்யூஸ்ட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐஓ திருமதி ஜெயஸ்ரீ as well as assistant ஐஓ திருமதி தமிழரசி, they were very instrumental in the investigation of the case. டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரிக்கு அனுப்பிச்சிருந்தோம். அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அக்யூஸ்டோட மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அது ஃபர்தராக சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பேஸ் படி நமக்கு வந்து இவர் த அக்யூஸ்ட்னு சொல்லி ஃபர்தர் எவிடன்ஸ் வாஸ் கொராபரேட்டிங். ஒரு ரெக்கார்ட் 40 நாளுக்கு உள்ளடி கேஸ் சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணோம். அண்ட் ஆல்மோஸ்ட் வித்தின் அப்ராக்சிமேட்லி 3 to 3.5 monthsக்கு உள்ளடி ட்ரையல் முடிச்சிருக்கோம். போக்சோ கோர்ட்டில் ரெஸ்பெக்டட் ஜட்ஜ் திருமதி உமா மகேஸ்வரி மேடம் இன்னைக்கு ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. பேஸ்ட் ஆன் சிசிடிவி ஃபுட்டேஜ், சயின்டிஃபிக் அண்ட் மெடிக்கல் எவிடன்சஸ், identification by the victim and witness statements, life imprisonment announced பண்ணிருக்காங்க till the natural life of the accused. அவரோட நேச்சுரல் லைஃப் வரை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ தமிழ்நாடு காவல்துறை இதே மாதிரி செக்ஷுவல் ஒஃபெண்டர்ஸ் மேல ஸ்ட்ரிக்டான சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். இன் ஃபியூச்சர் ஆல்சோ த சேம் திங் வில் கண்டினியூ. தேங்க்யூ. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் டபுள் அனௌன்ஸ் பண்ணாங்க டில் தி நேச்சுரல் லைஃப் ஆஃப் தி பர்சன் அண்ட் ஃபைன் அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 1,45,000 கிட்டத்தட்ட ஃபைன் அனௌன்ஸ் பண்ணாங்க பேஸ்ட் ஆன் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் தி ஒஃபென்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.